Hello everyone, welcome to my class. Dr. Shobana's notes are now available for MA Tansky syllabus. First and third செமஸ்டருக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா பேப்பர்ஸ்க்குமான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸில் எல்லா டாபிக்ஸ்க்குமான எஸ்ஏஸ், பேராகிராஃப்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ், எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் இல்லைன்னா டெலகிராமில் 7200893046 நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் இந்த பேப்பரில் இருந்து தான் இன்றைக்கி நம்ம டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் யூனிட் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் யூனிட். இந்த செகண்ட் யூனிட்டில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க டாபிக் பாருங்கள். கேரக்டர்ஸ் ஆஃப் அன் ஆண்டர்ப்ரனர், டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர், business, use of technology, motivation, growth, stages, new generations of entrepreneurship versus social entrepreneurship. ஓகே, இது எல்லா டாபிக்ஸும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால 2 டிவைட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் செகண்ட் யூனிட். ஓகே, இன்ட்ரடக்ஷன். ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப்னா என்னன்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே. தொழில் முனைவோர், தொழில் தொடங்கி அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது, இதுதான் நம்ம இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட்டில் பார்த்துட்ருக்கோம். Entrepreneurship is one of the driving forces behind a nation's progress. It's a driving force behind a nation's progress அப்படின்னு சொல்ல, ஒரு நாடு வளமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தொழில் முனைவோர் நிறைய இருக்கணும். நிறைய தொழில் தொடங்கி, ஏன்னா கண்டிப்பாக தொழில் தொடங்கினாதான் வேலை வாய்ப்புகள் அதிகமாகும், அந்த நாட்டில் செல்வம் செழிக்கும். ஓகே, ஸோ ஒரு நேஷன்ஸ் ப்ராக்ரஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆண்டர்ப்ரனர்ஷிப். Entrepreneurs create and manage business that provide goods, services and employment. ஸோ என்னென்னலாம் அவங்க ஆண்டர்ப்ரனர்ஸ் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், குட்ஸ் கண்டிப்பாக நிறைய பொருட்கள் கொடுக்க போகிறாங்க, சர்வீசஸ் கொடுக்க போகிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. They bring innovation, take risks and introduce new ideas that change the way we live and work. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா புது புது ஐடியாஸ் கொண்டு வராங்க, நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க, நியூ ஐடியாஸ் கொண்டு வராங்க, தட் சேஞ்ச் த வே வி லிவ் அண்ட் ஒர்க். நம்ம வாழும் முறையே மாத்துற மாதிரி, எல்லாத்தையும் மாத்துற மாதிரி நிறைய புது புது ஐடியாஸ். இன்னைக்கு நம்மளோட ஸ்டைல் ஆஃப் லிவிங்கே மாறி இருக்கு இல்லையா, இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ்னால தானே. எத்தனையோ விஷயங்கள் இப்போ வீட்டுக்குள்ளேயே பாருங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறப்போ 50 வருஷத்துக்கு முதல் இருந்த ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் இன்னைக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ். அவங்க எவ்வளோ வேலை பார்க்கணும் இல்லையா, ஒரு துணி துவைக்கிறதாகட்டும், எல்லா விஷயத்துக்கும் தே ஹேட் டு ஸ்ட்ரைவ் மோர். ஆனால் இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்க இதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் தான். அவங்க என்ன பண்றாங்க, நியூ ஐடியாஸும் சேஞ்சும் கொண்டு வர்றாங்க. த வே வி லிவ் அண்ட் ஒர்க், நம்ம எப்படி வாழும் முறையை நம்ம வாழ்க்கையை மாத்துற மாதிரி நிறைய நியூ ஐடியாஸ் இந்த இன்னோவேட்டர்ஸ் கொண்டு வராங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஆண்டர்ப்ரனர். Entrepreneurs share certain qualities that make them capable of taking initiative, leading others and turning ideas into successful ventures. The key characteristics are, அவங்க கிட்ட இப்போ ஒரு நல்ல தொழில் முனைவோராக இருக்கணும்னா அவங்களுக்கு நிறைய குவாலிட்டிஸ் வேணும் இல்லையா. எந்த ஒரு வேலையிலையும் சிறப்பாக செயல்படணும்னா ஒரு சில குவாலிட்டிஸ் ரொம்ப முக்கியம். ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு அது அதிகமாகவே தேவைப்படுது. அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணணும். ஏன்னா ஒரு தொழில் முனைவர் அவர் நல்லா இருந்தால் தான் என்ன பண்ணுவார், அடுத்தடுத்து நியூ டெவலப்மெண்ட்ஸ், நியூ வெஞ்சர்ஸ் அவர் கொண்டு வர முடியும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்குன்னு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் நல்லா இருந்தால் தான் அவர் வளர்ந்து வர முடியும். இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் தேவைன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன். இன்னோவேஷன் என்ன? இன்னோவேஷன்னா கிரியேட்டிவிட்டி. அதிகமாக கற்பனை திறன், கிரியேட்டிவ் திங்கர்ஸ். கற்பனை திறன்னா கதை எழுதுறதுக்கு இல்லை, புதுசாக எப்படி விஷயங்களை உருவாக்கலாம், என்ன மாதிரி பொருட்களை வியாபாரம் பண்ணா, என்ன மாதிரி பொருட்களை செஞ்சா மக்கள் நாடி வருவாங்க, இது மாதிரி யோசிக்கிறது தான் ஆண்டர்ப்ரனரோட வேலை. தே ஐடென்டிஃபை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ் நியூ ப்ராடக்ட், சர்வீசஸ் ஆர் ஐடியாஸ் தட் பிரிங் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் சேஞ்ச். அவங்க
புதுசா ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து யோசிக்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. இது கண்டிப்பா நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறாங்க. நியூ ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கெல்லாம் பாருங்க மாப் பண்றதுக்கெல்லாம் வந்து இது வந்துடுது. ஸ்வீப் பண்றதுக்கு தான் இருந்தது. இன்னைக்கெல்லாம் மாப்பிங்க்கு எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க அவங்க. நியூ ப்ராடக்ட், சர்விசஸ் ஆர் ஐடியாஸ் தட் பிரிங் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் சேஞ்ச். இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளோட வாழ்க்கை அந்த தரத்திலயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருது, சேஞ்ச் கொண்டு வராங்க. ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. அப்போ இன்னோவேஷன் ரொம்ப முக்கியம் ஒரு ஆண்டர்பிரினருக்கு. முதல் குவாலிட்டி அதை பார்க்குறோம். அடுத்து ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டினா என்ன? கண்டிப்பா ரிஸ்க் எடுக்காம ஒரு தொழில் முனைவர் ஒரு தொழில் தொடங்கவே முடியாது. அவர் என்னென்ன அதுல போட போறாரு, அவரோட மணி, ஹி ஹாஸ் டு இன்வெஸ்ட் டைம், மணி, எஃபர்ட். ஓகே, இது எல்லாம் போட்டு தான். ஏன்னா அவர் அன்சர்டன் வெஞ்சர்ஸ் முதவே வந்து லாபம் கிடைக்கும்னு அவருக்கு எதுவும் உறுதியா தெரியாது. ஒரு புதுசா ஒருத்தர் தொழில் தொடங்குறாருன்னா இருக்கும், நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை மட்டும்தான். ஓகே, ஸோ ஹி ஹாஸ் டு பிளான் கேர்ஃபுல்லி டு மினிமைஸ் பாசிபிள் லாசஸ். ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும், அவர் ஒரு ஒரு ஐடியா பண்ணாதான் அவரோட லாசஸை வந்து மினிமைஸ் பண்ண முடியும். விஷன். எவ்ரி ஆண்டர்பிரினர் ஹாஸ் அ ஸ்ட்ராங் விஷன் ஆர் கோல் ஃபார் த ஃபியூச்சர். ஸோ எந்த ஆண்டர்பிரினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் விஷன் இருக்கணும் உங்களுக்கு. விஷன்னா என்ன? ஒரு பார்வை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆண்டர்பிரினருக்கான விஷன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது வந்து நல்லா போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஓகே, ஃபியூச்சருக்கான ஒரு கோல் அது உங்களுக்கு. திஸ் விஷன் கிவ்ஸ் டைரக்ஷன், பர்பஸ், ஹெல்பிங் தம் ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஈவன் டியூரிங் சேலஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பார்வை, ஒரு கண்ணோட்டம் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா ஃபோக்கஸ்டா இருக்க முடியும். இந்த ஒர்க் ஒரு சில நாள் இடையில தொய்வடையலாம், ஒரு சில காலங்கள் தொய்வா கூட போகலாம். அப்போ கூட they would stay focused only if they have the vision properly. ஓகே, நல்ல ஒரு விஷனும் நல்ல கோலும் இருந்தா தான் அவங்களால என்ன பண்ண முடியும், அந்த இது இல்லாம மனச்சோர்வு இல்லாம ஒர்க் பண்ண முடியும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். கண்டிப்பா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்குமே வேணும், ஆண்டர்பிரினருக்கு ரொம்பவே முக்கியமா வேணும். ஆண்டர்பிரினர்ஸ் பிலீவ் இன் தேர் எபிலிட்டிஸ் அண்ட் டெசிஷன்ஸ். வாட் இஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்? நீ நம்மள நம்புறது. ஓகே, நம்மளோட எபிலிட்டிஸ், நம்ம டெசிஷன்ஸ், நம்ம இதை செய்யறமே சரியா வருமா, இதெல்லாம் நம்பணும். திஸ் கான்ஃபிடன்ஸ் ஹெல்ப்ஸ் தெம் ஆக்ட் போல்ட்லி ஈவன் வென் அவுட்கம்ஸ் ஆர் அன்சர்டன். ஏன்னா அவுட்கம்ஸ் அன்சர்டன் தான், என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இதுல இவ்வளோ இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறப்போ ஒரு போல்டா ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ without even knowing the outcomes. Leadership skills. Entrepreneurs guide and motivate others to achieve common goals. They build strong teams and encourage productivity and cooperation. ஆண்டர்பிரினர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு காமன் கோலை ரீச் பண்றதுக்கு ரொம்பவே கைட் பண்றாங்க. ஓகே, மற்றவங்களையும் இப்போ என்னன்னா அவங்க கூட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்னா என்ன, ஒரு தலைவனா இருக்கிறதுக்கான அந்த ஸ்கில். ஓகே, ஸோ அந்த திறமை அதை எப்படி வளர்த்துக்கிறாங்க, அவங்க டீம்ல இருக்க எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணணும். அவங்களோட கோல் ஒன்று, இதை வந்து சிறப்பாக நம்ம செயல்படுத்த போறோம். we are going to sell this enormously, நல்ல ஒரு லாபத்தோட இதெல்லாம் விற்க போறோம், இதை நோக்கி நம்ம நகர போறோம்னு ஒரு காமன் கோல் வச்சுட்டு அவர் போறப்போ அவர் கூட ஒர்க் பண்றாங்களே அவங்களையும் சேர்த்து மோட்டிவேட் பண்ணி எடுத்துட்டு போகணும். தே பில்ட் ஸ்ட்ராங் டீம்ஸ் அண்ட் என்கரேஜ் ப்ராடக்டிவிட்டி அண்ட் கோஆபரேஷன் ப்ராடக்டிவிட்டி எல்லாம் அப்பதான் கிடைக்கும். ஓகே, ஸ்ட்ராங் டீம் இருந்து அவங்கள என்கரேஜ் பண்ணாதான் ப்ராடக்டிவிட்டி, கோஆபரேஷன், இது எல்லாமே இட்ஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ கோஆபரேஷன் ஆஃப் த டீம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் கோஆப்ரேட்டாக பண்ணுங்க, யுனைட்டடாக இருங்கன்னு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ப்ராடக்டிவிட்டி அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து என்ன பண்ணுவோம், மோட்டிவேட் பண்ணுவாங்க. Decision making skills. Entrepreneurs are quick and effective in making business decisions, especially under pressure and uncertainty. So entrepreneurs பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா they are quick and effective in making business decisions. இதுல தொழில்ல ஒரு சில முடிவுகள் எடுக்கிறப்போ ரொம்ப குவிக்காவும் எஃபெக்டிவாகவும் எடுப்பாங்க. அது வந்து கரெக்டா எடுப்பாங்க. ஓகே, வேகமாகவும் எடுப்பாங்க, நல்ல கரெக்டாகவும் எடுப்பாங்க. ரொம்ப ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷனா இருக்கும். ஒரு ஒரு ரொம்பவே ஒரு அன்சர்டனிட்டி தான் தொழில் முனைவோருக்கு எல்லாமே. எதுவுமே இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலையில இருக்கோம் அப்படின்னா வேலை செய்யறோமோ செய்யலையோ இந்த நாள்ல வந்து சம்பளம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஒரு பிசினஸ்ல. ஓகே, நீ நல்லா பண்ணா மட்டும்தான் உனக்கு அந்த மாசத்துல உனக்கு என்ன கிடைக்கும், அந்த நீ நினைச்ச ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அப்போ தே ஆர் ஒர்க்கிங் அண்டர் ப்ரெஷர். நிறைய முடிவுகளை ப்ரெஷர்ல தான் அவங்க எடுக்கணும், ஒரு அன்சர்டனிட்டியில தான் எடுக்கணும்.
பெர்சிவியரன்ஸ், இது ஒரு அழகான வார்த்தை. பெர்சிவியரன்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தேவையான வார்த்தை. பெர்சிவியரன்ஸ்னா விடாமுயற்சி. அது கண்டிப்பா ஒரு எல்லாருக்கும் வேணும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பா வேணும். அதே மாதிரி தான் ஒரு தொழில் முனைவோருக்கும் கண்டிப்பா வேணும். சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ் நெவர் கிவ் அப் ஈஸிலி. அவ்வளோ சீக்கிரமா ஒரு நல்ல ஆண்டர்பிரினர் ஒரு தொழில ஆரம்பிச்சிட்டாருன்னா விடவே மாட்டாரு. விதவிதமா அதுல சேஞ்சஸ் ஆகுது பண்ணி சக்சஸ் பண்ணணும்னு தான் நினைப்பாரு. தே ஃபேஸ் அப்டக்கிள்ஸ் வித் டிட்டர்மினேஷன் அண்ட் லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ். டிட்டர்மினேஷனோட ஒரு ரிசால்வ் பண்ணி இப்போ இப்படிதான் கண்டிப்பா ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையோட அப்டக்கிள்ஸ்னா என்ன, ஹர்டில்ஸ், தடைகளை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபெயிலியர்ஸ்ல கத்துக்குவாங்க. ஓகே, துவண்டு போக மாட்டாங்க. ஃபெயிலியர்ஸ் மூலமா கத்துக்குவாங்க. அடாப்டபிலிட்டி, ஆண்டர்பிரினர்ஸ் ரிமைன் ஃபிளெக்சிபிள் அண்ட் ஓப்பன் டு சேஞ்ச். இன்னொரு விஷயம் அடாப்டபிலிட்டி. அடாப்டபிலிட்டினா இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறது. இப்போ பழைய டைப் கிரைண்டர்ல இன்னைக்கு நம்ம மாவாட்டுறது கிடையாது. இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தே ஆர் அடாப்டிங் டு சர்டன் சிச்சுவேஷன்ஸ். ஸோ ஒரு ஃபோன் பாருங்க, பழைய மாதிரி ஃபோன் இன்னைக்கு இல்லை. அப்போ அந்த தயாரிக்கிற கம்பெனி என்ன பண்ணும், இந்த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறணும். இப்போ ஆண்டர்பிரினர்ஸ் அதை தயாரிக்கிறவங்க என்ன பண்ணும், அந்த ஆண்டர்பிரினர்ஸ் வந்து தே ஹாவ் டு ரிமைன் ஃபிளெக்சிபிள். மாறிக்கிட்டே இருக்கணும். சேஞ்சிங் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கணும். தே குவிக்லி அட்ஜஸ்ட் டு மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ், டெக்னாலஜி அண்ட் கஸ்டமர் நீட்ஸ். ஸோ அந்த கஸ்டமர் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த ட்ரெண்ட், அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்க ஒரு ஆண்டர்பிரினருக்கு தெரியணும். ஒரே இது இல்லை, இது நல்லா தான் இருக்கும், நான் இதைத்தான் தயாரிப்பேன் அப்படின்னு இருந்தா அது வந்து வேலைக்கு ஆகாது. ஓகே, மோட்டிவேஷன் அண்ட் பேஷன். தே ஆர் ட்ரிவன் பை அ டீப் பேஷன் ஃபார் தேர் ஒர்க். அவங்க தொழில் மேல அவங்களுக்கு ஒரு தீராத காதல் இருக்கணும், டீப் பேஷன் இருக்கணும். தே மோட்டிவேஷன் ஹெல்ப்ஸ் தெம் ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் சக்சஸ். அந்த மோட்டிவேஷன் தான் அவங்கள ஜெயிக்க வைக்கும். எத்திக்கல் கான்டக்ட், இதுவும் ரொம்ப முக்கியம். ஆனஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர் பில்ட்ஸ் ட்ரஸ்ட். பொதுவாக எத்திக்ஸ்னா ஒரு வேலைக்கான ஒரு மொராலிட்டி. ஓகே, பிஸ்னஸ்ல வந்து நம்பிக்கை நாணயம்னு சொல்லுவாங்கல்ல, நம்பிக்கை இருக்கணும். ஒரு சின்னதாக ஏமாத்துறோம் அப்படிங்கிறத அந்த நேரத்துக்கு வேணா ஜெயிக்கிற மாதிரி இருக்கலாம், பட் லாங் ட்ரஸ்ட் கொடுக்காது. ட்ரஸ்ட்டை மெயின்டைன் பண்ண விடாது. ஸோ ஆனஸ்டாக இருக்கிறதும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதும், அவங்களோட இதுக்கு வந்து ரொம்ப கடமை உணர்வோடு இருக்கிறதும், உண்மையா இருக்கிறதும் தான் ட்ரஸ்ட்டை ஒரு கம்பெனி மேல பில்ட் பண்ணும். அது ஒரு சின்ன கடையா இருந்தாலும் ட்ரஸ்ட் இருந்தாதான் பக்கத்துல இருக்கவங்க வருவாங்க. எத்திக்கல் ஆண்டர்பிரினர்ஸ் கெயின் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அண்ட் சொசைட்டி. இந்த கடைக்கு வந்து நியாயமா தான் அவர் இருப்பாருன்னு சொன்னா கண்டிப்பா நல்ல கஸ்டமர்ஸ் அவரை தேடி வருவாங்க. ரைட், இது எல்லாம் வந்து நம்ம இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, we have seen the characters of an entrepreneur. ஒன் ஆண்டர்பிரினரா இருக்க என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும் அப்படிங்கிறத இங்க லிஸ்ட் அவுட் பண்ணோம். இன்னோவேஷன், ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி, விஷன், confidence, self-confidence, leadership skills, decision-making skills, perseverance, adaptability, motivation and passion, ethical conduct. இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு entrepreneurக்கா தேவைப்படுற skills. Okay, now let us look at the types of entrepreneurs. Entrepreneursல எத்தனை வகைகள் இருக்கு அப்படிங்கிறத next பார்க்கலாம். Major types of entrepreneurs. Innovative entrepreneurs. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இன்னோவேஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியானா புது புது ஐடியாஸ், அது கண்டிப்பாக ஒரு ஆண்டர்பிரினருக்கு இன்னோவேட்டிவாக இருக்கணும். திஸ் டைப் இஸ் ட்ரிவன் பை கிரியேட்டிவிட்டி அண்ட் டிசையர் டு இன்ட்ரடியூஸ் நியூ ஐடியாஸ், ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் டு த மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் ஆண்டர்பிரினர் என்ன பண்ணுறாரு, புதுசாக நிறைய ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றாரு. They thrive in sectors that demand continual innovation such as technology or biotech. Well-known examples include Elon Musk and Steve Jobs. Okay, so நியூவா டெக்னிக்ஸ் கொண்டு வர்றதுக்கு எலான் மஸ்கோடது, ஸ்டீவ் ஜாப்ஸ், ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களை கொண்டு வரப்போ அது மார்க்கெட்லேயே இருந்திருக்காது, ஃபுல்லாக க்ரியேட்டிவாக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. Imitative entrepreneurs. Imitative entrepreneurs adapt existing innovations. Adopt and adapt existing innovations. இந்த imitative-னா என்ன? Imitative in nature-னா imitation-னா ஒரு விஷயத்தை காப்பி அடிக்கிறது. ஓகே, entrepreneurs-ல imitative-ம் இருக்காங்க. Innovative வந்து அவரே யோசிச்சு செய்கிறாரு, நிறைய பேர் என்ன பண்றாங்க, இமிட்டேட் பண்ணுவாங்க. இது மாதிரியே ஒரு ப்ராடக்ட், ஓகே, ஒரு காஸ்ட்லியா ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அது மாதிரியே ஒரு ப்ராடக்ட், அதை இன்னுமே அதை அடாப்ட் பண்ணிப்பாங்க. அதுல சில சேஞ்சஸ், எக்ஸிஸ்டிங்
அந்த இதுல இருக்கு, ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு வாஷிங் மிஷின் ஃபார் எக்ஸாம்பிள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதுல ஒரு சில சேஞ்சஸ் அடுத்தவர் கண்டுபிடிக்கிறது. ஆடிங் தேர் ஓன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அதுல அவரோட ஓன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இது பண்ணுவாங்க. ஆர் டெய்லரிங் ஐடியாஸ் டு சூட் லோக்கல் மார்க்கெட்ஸ். டெய்லரிங் ஐடியாஸ்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்றது. டெய்லருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. டெய்லரிங் ஐடியாஸ்னா கிவிங் சம் ஐடியாஸ் டு சூட் லோக்கல் மார்க்கெட்ஸ், நம்மளுக்கு ஏத்த மாதிரி. இப்ப வெளிநாட்டுல இருந்து ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதான் டு சூட் லோக்கல் மார்க்கெட்ஸ். ட்ரோன் என்டர்பிரனர்ஸ், இதுலயே தான் இமிடேட்டிவோட சேர்ந்தது தான் ட்ரோன் அண்ட் ஃபேபியன் ஆண்டர்பிரினர்ஸ். அவங்கள பத்தி அந்த சின்ன டிஃபரன்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். Yes, drone entrepreneurs, however, resist change and continue using traditional methods even at a loss. இதுல இந்த drone entrepreneurs என்ன பண்ணுவாங்களா, அவங்களும் imitative entrepreneurs தான். ஆனா அவங்க சேஞ்சே கொண்டு வர மாட்டாங்க. They resist change and continue using traditional methods. பழைய மெத்தடே அதையே தான் யோசிப்பாங்க, அதே மாதிரி தான் செய்வாங்க. அதுலயே ஜெயிக்கணும்னு நினைச்சு விடாப்படியா உட்காந்துருப்பாங்க. லாஸே ஆனாலும் பழைய மெத்தடே யூஸ் பண்றவங்க ட்ரோன் ஆண்டர்பிரனர். ஃபேபியன் ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறவங்க they are cautious, moving forward only after risks are minimized. இந்த ஃபேபியன் ஆண்டர்பிரினர்ஸும் இமிடேட்டிவ் ஆண்டர்பிரினர்ஸ் தான். இவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க. எப்போ மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ரிஸ்க் எல்லாம் மினிமைஸ் ஆகப்போதான், ரிஸ்க் இல்லாதப்பதான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. இவங்கள ஃபேபியன் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இவங்கெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ். கவனமா இது பண்ணிக்கோங்க. So you just have notes, right? Hustler entrepreneurs. Hustler entrepreneurs rely on determination, hard work and persistence. Hustler entrepreneurs இந்த டைப் ஆஃப் entrepreneurs வந்து எதை நம்பி இருக்காங்கன்னா, ரிலைனா தே ஆர் டிபெண்டிங் ஆன் சம்திங். ஓகே, நம்பி இருக்கிறது. எதை நம்பி இருக்காங்க? டிட்டர்மினேஷன், ஹார்ட் ஒர்க், பர்சிஸ்டன்ஸ். டிட்டர்மினேஷன்னா தெரியும், ஒரு விஷயத்தை வந்து விடாமுயற்சியோட ஹார்ட் ஒர்க்கோட அணுகிறது. ஸ்டார்டிங் வித் லிமிட்டட் ரிசோர்சஸ் தே கிராஜுவலி பில்ட் தேர் பிசினஸ் த்ரூ ஷியர் எஃபர்ட் அண்ட் ரெசிலியன்ஸ். அதாவது சின்னதா ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு பெருசா கொண்டு வர்றாங்க இல்லையா, இவங்க தான் ஹஸ்லர் என்டர்பிரினர்ஸ். அமைதியா ஆரம்பிச்சு அப்படியேவும் அவங்களோட தொழிலை விரிவுபடுத்திட்டே போறவங்க. அப்போ ஹார்ட் ஒர்க், டிட்டர்மினேஷன், பர்சிஸ்டன்ஸ் மூலமா அவங்க தன்னோட இதுக்கு வந்து டெவலப் பண்ணுவாங்க. Okay, social entrepreneurs. These entrepreneurs aim to address social or environmental issues rather than focus on profit. They establish non-profits or business that reinvest earnings into social causes such as poverty or education. So, சோஷியல் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து என்ன எய்ம் அப்படின்னு சொன்னா, சோஷியல் காஸ், ஒரு என்வைரான்மெண்டல் காஸ், சுற்றுப்புற சூழல், அந்த சமூக ஆர்வலர்னு சொல்றோம் இல்லையா, அவங்களும் வந்து அவங்களுக்கு மெயின் இன்டென்ஷன் அதுதான். ஓகே, ப்ராஃபிட்டை விட அந்த சொசைட்டி மேல கன்சர்ன்டா இருப்பாங்க. அவங்கள சோஷியல் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சொசைட்டிக்காக ஒரு சில தொழிலை நடத்துவாங்க. தே எஸ்டாப்ளிஷ் நான் ப்ராஃபிட் சொல்றாங்க இல்லையா, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அதுதான் இது. ஓகே, இந்த ஊருக்காக சேவை மனப்பான்மையோட தொடங்கப்படுற ஒரு சில தொழில். ஓகே, ஆர் பிசினஸ் தட் ரீஇன்வெஸ்ட் ஏர்னிங்ஸ் இன்டு சோஷியல் காசஸ் சச் அஸ் பாவர்ட்டி அண்ட் எஜுகேஷன். ட்ரஸ்ட்னு சொல்றாங்களே, அதெல்லாம் இதுல சேர்ந்தது தான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நான் ப்ராஃபிட்டா ஒரு சில விஷயங்களை செஞ்சு அது மூலமா வர்ற வருமானத்துல என்ன பண்ணுவாங்க, பாவர்ட்டி, எஜுகேஷன் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. டு எராடிகேட் பாவர்ட்டி ஆர் டு ஹெல்ப் இன் எஜுகேஷன். Trading entrepreneurs engaged primarily in the buying and selling of goods. Trading entrepreneurs play a pivotal role in connecting producers with consumers. Okay, trading entrepreneurs அப்படின்னு சொன்னா they engage primarily in the buying and selling of goods. அப்போ அந்த வார்த்தையிலே உங்களுக்கு தெரியும், ட்ரேட் பண்றவங்க எல்லாம் ட்ரேடிங் என்டர்பிரினர்ஸ். வாங்கி விற்கிறாங்க. ஓகே, அவங்க எதுவும் தயாரிக்கிறது இல்லை, ஒரு இடத்துல இருந்து வாங்கி இன்னொரு இடத்துல விற்கிறாங்க. ட்ரேடிங் ஆண்டர்பிரினர்ஸ் பிளே எ பிவட்டல் ரோல் இன் கனெக்டிங் ப்ரொடியூசர்ஸ் வித் கன்சியூமர்ஸ். இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா, கன்சியூமர்ஸ் இருக்காங்க இல்லையா, வாங்குறவங்க இருக்காங்களா, நுகர்வோரையும் இந்த தயாரிக்கிறவங்களையும் கனெக்ட் பண்ற வேலை தான் இந்த ட்ரேடிங் ஆண்டர்பிரினர்ஸ் செய்யறாங்க. இது நம்ம ஊர்ல நிறையவே பண்றாங்க. Technical entrepreneurs. These entrepreneurs leverage their expertise on technology or engineering to create business based on technical innovations or services.
ஸோ டெக்னிக்கல் ஆண்டர்பிரினர்ஸ் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க, இந்த ஃப்ரீலான்சர்ஸ் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அந்த இது இருக்குல்ல பிரெயினை நம்பி தான் அந்த பிஸ்னஸே நடக்கும். அவங்க கிட்ட போனால் இதை முடிச்சு கொடுத்துருவாங்க. இந்த இந்த ஒரு விஷயத்த இதுனா ரிலேட்டட் டு இன்ஜினியரிங், அந்த சாஃப்ட்வேரு, இந்த மாதிரி இதுல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க டெக்னாலஜிலையும் இன்ஜினியரிங்லயும் என்னவா இருப்பாங்க, எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு கம்பெனி அணுகி இந்த வேலையை எங்களுக்கு முடிச்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இவங்கள டெக்னிக்கல் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்மால் பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ், they establish and operate local business such as stores or service agencies with the primary objective of supporting their own livelihood rather than seeking rapid expansion. அடுத்ததா ஸ்மால் பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்றாங்கன்னா லோக்கல் பிஸ்னஸை வந்து அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஊருக்குள்ள சின்ன அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஸ்டோராக இருக்கலாம், சர்வீஸ் ஏஜென்சியாக இருக்கலாம். சர்வீஸ் ஏஜென்சி இப்போ இந்த எல்லாம் இந்த ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இது பண்ணி சரி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஸ்டோராக இருக்கலாம். அவங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னா சப்போர்ட்டிங் தேர் ஓன் லைவ்லிஹுட் ராதர் தேன் சீக்கிங் ரேபிட் எக்ஸ்பான்ஷன். அவங்களுக்கு வந்து பெருசாக சாதிக்கணும்லாம் கிடையாது. அவங்க வீட்டுக்கு தேவையான அந்த லைவ்லிஹுட்டை வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஸ்மால் பிசினஸ், சிறு தொழில் அப்படின்னு சொல்றாங்களே, சிறு தொழில் முனைவோரும் எல்லாம். ஸ்கேலபிள் ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஸ், இன்னைக்கு எல்லாம் ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. Focused on high growth and large scale impact, these entrepreneurs start business designed to scale rapidly with significant investment and innovation. ஓகே, உங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பத்துல வந்து சின்னதாக தான் ஆரம்பிப்பாங்க. பட் அவங்களோட இது எய்ம் வந்து பெருசா இருக்கும். ஓகே, ஹை growth லார்ஜ் ஸ்கேல் இம்பாக்ட்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு ஸ்மாலாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தீஸ் ஆண்டர்பிரினர்ஸ் ஸ்டார்ட் பிஸ்னஸஸ் டிசைன் டு ஸ்கேல் ரேப்பிட்லி. ஆரம்பத்தில் சின்னதாக ஆரம்பிச்சு அதை ரேப்பிடாக வேகமாக அதை வந்து டெவலப் ஆகுற மாதிரி அதை கொண்டு வருவாங்க த ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஸ். ஓகே, லார்ஜ் கம்பெனி ஆண்டர்பிரினர்ஸ் operating within established organization, these entrepreneurs drive new product development or led spin-off ventures to keep their companies competitive in changing markets. So the large scale entrepreneurs பார்த்தீங்கன்னா ஒரு established organization அவங்க வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் இந்த ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த லார்ஜ் கம்பெனி வந்து அவங்க ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக இருப்பாங்க. நியூ ப்ராடக்ட்ஸை வந்து நிறைய கொடுப்பாங்க. அந்த சேஞ்சிங் மார்க்கெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க காம்படிஷனில் இருந்துகிட்டே இருப்பாங்க இந்த லார்ஜ் கம்பெனி ஆண்டர்பிரினர்ஸ். பையிங் ஆண்டர்பிரினர்ஸ் எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பையிங் ஆண்டர்பிரினர்ஸ் என்னன்னா இன்ஸ்டெட் அவங்க ஆரம்பிச்செல்லாம் நடத்த மாட்டாங்க. ஆல்ரெடி ஒரு தேவைக்காக அந்த கம்பெனி விற்கிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களால ரன் பண்ண முடியாம கொடுக்குறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி நியூ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத விட இந்த மாதிரி தொய்வடைஞ்ச ஒரு தொழில் இருக்கும் இல்லையா, அதை வாங்கி எக்ஸிஸ்டிங் கம்பெனியை வாங்கி அதை அதில் ஒர்க் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போவாங்க. இவங்க பையர் ஆண்டர்பிரினர்ஸ். டிஜிட்டல் நோமட் ஆண்டர்பிரினர்ஸ் இதோட முடியுது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் லொகேஷன் இண்டிபெண்டன்ட் பிசினஸ் ஓனர்ஸ் ஹூ ரன் வெப் பேஸ்ட் வெஞ்சர்ஸ். இன்னைக்கு உலகத்தில் அந்த குளோபலைஸ்ட் வேர்ல்டில் சாஃப்ட்வேர் அதிகமாக பயன்படுத்துகிற இடத்துல வெப் பேஸ்ட் வெஞ்சர்ஸ் எல்லாம் நிறைய இண்டிபெண்டன்ட் பிசினஸ் ஓனர்ஸ் பண்ணுறாங்க. இவங்க இ-காமர்ஸ் ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸை ஆரம்பித்து அது மூலமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்துல எந்த மூலையில இருந்துனாலும் அவங்க நம்மளுக்கு ஒரு விஷயத்தை இதை பண்ணி கொடுங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. ரைட், ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ இந்த யூனிட்ல இருக்க ரெஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஐ ஹோப் you could understand the explanation. Thank you for watching.